ரேட்டு? பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, வெளியில் பஸ்ஸில் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. பாதி பேருக்கு ஆதார் கார்டு இருக்குது, பாதி பேருக்கு ஆதார் கார்டு இல்லாத இருக்குது. இப்போ 5 வயசுக்குள்ள இருந்த குழந்தைங்களுக்கு மட்டும் அதை எடுத்துருக்கோம். வீடு கட்டி தரல, ஆனால் பார்க்குறாங்க. அவங்க 2 சென்ட் இப்போ வீடு பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்னன்றோன்னா அந்த நடுக்கரை எனக்கு வேண்டாம். ஏன் கேட்குறீங்களா, அங்கே ஸ்கூல் வசதி அவ்வளோ இல்லை. இங்கேருந்து நம்ம 3 கிலோமீட்டர் நம்ம அதை இல்லை, அந்த எப்படி சொல்றது, அந்த பக்கம் போகணும். இங்கிருந்து நடந்து பாதி தூரம் போகணும். 4 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். அதனால ஸ்கூல் வசதி இல்லை, டாக்டர் வசதி இல்லை, போக வர வழி இல்லை. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா சுடுகாடெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஒன்றும் எந்த ஸ்டெப்பும் போயிட்டு நாங்களும் போயிட்டு வந்திருக்கோம். எங்கன்னா நம்ம திரிககுன்றத்தில் தான் போய் கேட்டு வந்திருக்கேன். விஓ ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கேன். அவங்க இதை பார்க்கலான்றங்கள தவிர ஒன்றும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லாத்துக்கும் வந்து போறாங்களே தவிர ஒரு மழை காலத்துக்கு மட்டும் தான் இங்க வந்து போறாங்க. மற்ற நேரத்துக்குலாம் வரமாட்டாங்க. நம்மளே போய் கேட்டா கூட சரிதா பண்ணலாமா, இது வச்சு செஞ்சு தரமா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப ஆதார் கார்டுக்கெல்லாம் பாதி பேருக்கு குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஆமா ஆமா 5குள்ள இன்னும் ஒரு 2 குடும்பத்துக்கு மட்டும் தான் இல்லை. ஏன்னா அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு 2 குடும்பத்துக்கு மட்டும் இல்லை. அதுலயே அவங்களுக்கு வந்துன்னு கேட்டீங்கன்னா 8 பசங்க இருக்காங்க. அந்த 8 பசங்களுக்கும் ஒன்றும் ஆதார் கார்டு இல்லை. அவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரேஷன் கார்டு இல்லாம இருக்காங்க. அந்த 2 குடும்பத்துக்கு அவங்க அங்க இருந்து இங்க வராங்க. அதான் ஒரு ஊரா தங்க மாட்டேன்றாங்களே, அப்புறம் என்ன பண்றது? எங்க இருந்து அது வந்து ஜமீன் தோப்பு, அது பிரைவேட் இடம். அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடாது இல்லையா? இது கவர்மெண்ட் இடம்னா இது ஷேர் பண்ணலாம். சரி, அவங்க கிட்டே எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கோம். அதனால இங்க இருக்கிற மக்கள் வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கோம். இடம் கொடுக்குற வரைக்கும்னாலும் பார்க்கலாம் இல்லையா? பட்டா இல்லாதவங்க பாதி பேர் இருக்காங்க, பட்டா இருக்கிறவங்களும் இருக்காங்க. 44 பேருக்கு பட்டா இருக்குது மொத்தம். ஆமா 44 பேருக்கு பட்டா இருக்கு. மொத்தம் இருக்கிறவங்களுக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் பட்டா கிடையாது. அதனால இப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப பாதி பேருக்கு ஆதார் கார்டு இருக்குது, பாதி பேர் ரேஷன் கார்டு இல்லாம இருந்தது. இப்ப எல்லாருக்கும் எழுதி போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எழுதி போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் ஸ்டெப்பு போயிட்டு இருக்கு. சர்டிபிகேட் இல்லாம நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே. இங்க இப்ப ரேஷன் இது என்ன கேட்டீங்கன்னா கரண்ட் இல்லை. மெயினா கரண்ட் இல்லை. எல்லாம் சோலார் லைட் தான் வச்சிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. பாதி வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க, பாதி வீட்டுக்கு கொடுக்கல. ஆமா, பாதி வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க, பாதி வீட்டுக்கு கொடுக்காம இருக்காங்க. பாதி பேர் எல்லாம் பாம்பு வருது, பூச்சி வருது, அது உட்காந்துட்டு அதாவது வருமானத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? நம்ம வருமானத்துக்கு ஏற்ற தானே பண்ண முடியும். அதனால நம்ம வருமானத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அதாவது கூலி வேலைக்கு போவாங்க. 800 ரூபாய் 900 ரூபாய்க்கு அப்படி சம்பளம் வாங்கிட்டு வருதுங்க. சாப்பாட்டுக்கு அரிசி பருப்புக்கு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வருமானத்தை வச்சு பிள்ளைங்களையும் படிக்க போடணும் இல்லையா? அவங்களுக்கு தேவைன்றத வசதியும் பார்த்துக்கணும். என்ன படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. ஆமா படிக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் படிச்சுட்டு இருக்குதுங்க. அது ஒரு ஆதார் கார்டு இல்லாம பிள்ளைங்க கொஞ்சம் இருக்குது. அவங்கவுங்க தொழில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆதார் கார்டுக்கு இப்ப எடுத்துறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சுன்னாங்க, 5 நாள் ஆச்சுன்னாங்க, 1 மாசம் ஆக போகுது. எடுத்து இன்னும் ஒரு 10 பேருக்கு வரல. ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் தான் வந்திருக்கு. இங்கே நம்ம இங்கே பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்குது. அந்த இதுல கேட்டிருக்கேன். அவங்களும் இருமா பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்துட்டோம். ஏம்மா அந்த ஆதார் கார்டு வச்சிருக்கீங்கல்லம்மா கவிதா, ஆதார் கார்டுல இருக்குல்ல, எடுத்துட்டு வா. பாதி பேருக்கு இல்லாம இருக்குல்ல. இல்ல செவுறு கட்டுல இருந்து கொஞ்சம் கொட்டாங்க தெரிஞ்சிருந்தது. செவுறு கட்டிட்டாங்க இல்லையா? அது பாருங்க, இந்த செவுறு இருக்குல்ல, இந்த செவுறால பாதி பேருக்கு கொட்டா தெரியாது. இந்த பாதி பேருக்கு வியோக்கு ஆரியாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். செவுறு கட்டின பேருக்கு பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த செவத்துக்கு அண்ணாண்ட வந்தாதான் இந்த ஊரெல்லாம் தெரியும். ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் கொஞ்சம் ரிஸ்க்ல ஓடுது. இந்த சோலார் லைட்டு வந்து பாதி எரியுதா, முக்காசி எரியாது. கொஞ்ச நேரம் எரியும், அதுக்கப்புறம் எரியாது. அப்புறம் பாருங்க, பாம்பு கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பாம்பு வச்சு அடிச்சு போட்டோம். அந்த பாம்பு வர்றதால இந்த செடி கிடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கின்னு அப்படியே சுத்தமா வச்சுக்கினா தானே நம்ம இடத்துல எதுவும் ஒரு பூச்சி பருப்பு எல்லாம் வராது. அதனால வச்சுட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. கேட்க போனா இதுலயே நாங்க தான் போட்டுக்கணும் பம்பெல்லாம். நாங்க எந்த அதிகாரிகிட்ட எல்லாம் கேட்கல. நானே தான் போட்டேன் 2 பம்பு. எந்த அதிகாரிகிட்டையும் நம்ம கேட்கல. எனக்கு தண்ணி இல்லை அப்படிலாம் கேட்கவே இல்லை. நானே போட்டுக்கிட்டேன் இந்த 2 பம்பும்.
எங்க ஆளுங்களுக்கோசமே நாங்களே எல்லாமே குடிக்க யூஸ் பண்ணிக்கிறது, சாப்பாடு செய்ய எல்லாமே இதுலயே நாங்களே யூஸ் பண்ணிக்கிறது. ஒண்ணு உடஞ்சிட்டா ஒண்ணு போய் கேட்க முடியாதுல்ல, யார்கிட்டயும் நம்ம போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, அதை கொஞ்ச நாள் ஆகட்டும்மா அப்படின்வாங்க. இடத்துக்கே இடத்துக்கே கொஞ்ச நாள் ஆகட்டும்மா அப்படின்றாங்க. அப்புறம் தண்ணி வசதி இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நாங்களே எடுத்து ஷேர் பண்ணி நான் ஒண்டி போட்டிருக்கேன் என் மக்களுக்கோசம். என் மக்கள் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 5 வருஷம் அப்படிதான் கஷ்டப்படும். ஆஹ் எதுவும் பண்ண முடியும், கவர்மெண்ட்ல போய் கேட்கலாம் இல்லையா? அதனால அது ஒரு போனோம் கொஞ்ச நாளைக்கு தலைக்கு தான் தண்ணி தூக்கிட்டு வர போனோம். 2 குடம் 3 குடம் தான் தூக்க முடியும்.